குட் பேட் அக்லிலாம் ஒரு படமா, குப்பை படம் அப்படின்னு எவனா சொன்னானா நீங்கள் எதில் வேணால் அவனை அடிக்கலாம். இந்த படத்தோட ரிவ்யூ பார்த்தீங்கன்னா, இந்த ஒன் லைன் ஸ்டோரி, மைய கருத்து அதெல்லாம் எதுவுமே தேவையில்ல. 10 மாஸ் சீனு. படத்தோட கதையை பற்றி எவனுமே கேர் பண்ணிக்கிற மாதிரி தெரியல. கதை ஒரு பக்கம் கிடக்கட்டும், அந்த மாஸ் சீன், அடுத்த மாஸ் சீன் என்ன, அடுத்த மாஸ் சீன் என்ன, அடுத்த எலவேஷன் சீன் என்ன அப்படிங்கிற வெயிட்டிங்லேயே தான் படம் ஓடிட்டுருக்கு. படத்தோட மிகப்பெரிய ஸ்ட்ரென்த்து 2 மணி நேரம் அந்த ஃபியூ மினிட்ஸ் தான். ஏன்னா அஜித் கிடச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி 3 மணி நேரம் 3.5 மணி நேரம்லாம் வச்சு இழுக்காமல் ஆதிக் ரவிச்சந்திரன் ஷார்ட்டாக முடிச்சார். அதுதான் படத்தோட மிகப்பெரிய ஸ்ட்ரென்த்து. கதைன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கதையிலே ஏகே 3 படம் நடிச்சிட்டாரு. தங்கச்சியை காப்பாற்றுறது, ஒய்ஃபை காப்பாற்றுறது, பொண்ணை காப்பாற்றுறது, அந்த மாதிரி இதில் பையனை காப்பாற்றுறது. பட் இருந்தாலும் தலை நீங்கள் பையனை காப்பாற்றாமல் போங்க, உங்கள் மாஸ் சீன் 10 சீன் வேணும்பா எங்களுக்கு அப்படின்ட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு படத்தில். படம் பூரா நாஸ்டாலஜிக் மொமெண்ட்ஸ் தான். ஏகேவோட அந்த விண்டேஜ் மெமரிஸ் மட்டும்தான். சில பேர் ரிவ்யூங்கிற பேரில் ஃபுல் ஸ்டோரியாக சொல்கிறாங்க. அது நாட் குட். பட் இருந்தாலும் ஹெச்டிலேயே பிரிண்ட் வந்த பிறகு ஸ்டோரி சொன்னான்னு சொல்கிறேன். ரீல்ஸ்லேயே பாதி படம் ஓட்டிட்டானுங்க. அதுதான் ஒய்ஃப் சொன்ன ஒரு வார்த்தைக்கோசரம் தான் பேரில் இருக்கிற கெட்ட பேர்லாம் நீக்கணும்னு சொல்லிட்டு ஏகே 18 வருஷமாக ஜெயிலில் இருக்காரு. பையன் ஏகேவை பார்க்காம ரொம்ப ஏங்கி போய் வெறுக்கிற சூழ்நிலைக்கு வந்துடுறாரு. கடைசியில் பையனை பார்க்கலான்னு வரும்போது பையனை ஒரு கேஸில் பிடிச்சி உள்ள தூக்கி போட்டுறாங்க, ட்ரக் கேஸில். அதை எப்படி வெளியே கொண்டு வராரு அப்படிங்கிறது தான் படத்தோட கதை. பட் உண்மையை சொல்லணுன்னா இந்த கதையை பற்றி யாருக்குமே கவலை கிடையாது. பையனுக்கு ஒரு 3 சம்பவம் நீங்கள் எத்தனை டைம் திருப்பி பார்த்தாலும் சலிக்காது. என்னென்னா, ஏகே எப்படி ரெட் டிராகன் ஆனார் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி ஒரு 10 நிமிஷம் இருக்கும் இன்டர்வலுக்கு அப்புறம். அப்படி இருந்துச்சு. நீங்கள் கோலிவுட் ரெஃபரன்ஸ்லாம் கிடையாது, நம்மளுக்கு ஹாலிவுட் ரெஃபரன்ஸு அப்படி வச்சுருந்தார் ஆதிக் ரவிச்சந்திரன். அதாவது ஏகே இங்கேருந்து கொரியா போய் டாங் லீ கூட கொலாப் வச்சு ட்ராகனாக மாறுறாரு. அங்கேருந்து அமெரிக்காவுக்கு போய் ஜான்விக் கூட சேர்ந்து ஜான்விக் போட வரவங்கலாம் போடுறாரு. அப்புறமேட்டு ஜெயிலில் 8 மாதம் இருக்கும்போது ப்ரொஃபஸரோட ஒரு ஹெய்ஸ்ட் பண்ணுறாரு. இதெல்லாம் அனிமேஷனில் வரும். பட் இருந்தாலும் ஏகே எப்படி ரெட் டிராகன் ஆனார் அப்படிங்கிறதுக்கு ஒரு எலவேஷன் சீனாக இருக்கும். நீ சொல்கிறதெல்லாம் ஃப்ளாஷ்பேக்கு. நான் மலேசியாவிலேருந்து ஏகே போகிறதுக்கு ஆள் செட் பண்ணுறேன்னு வில்லன்னு சொல்லும்போது, மலேசியாவே அவருக்கு தாண்டாகும்போது பில்லா லுக்கில் ஸ்டெப்ஸில் இறங்கி வரும்போது அப்படி இருந்துச்சு சீன்ஸ். அதே மாதிரி சிம்ரன் கூட வர சீனை நீங்கள் உங்களையே மறந்து சிரிப்பீங்க. அவ்வளோ க்யூட்டாக இருக்கும். அஜித் சிம்ரன் கான்வர்சேஷன் அவ்வளோ நாஸ்டாலஜிக்காக இருக்கும். அப்புறமேட்டு இன்டர்வலில் அன்எக்ஸ்பெக்டடாக நம்ம நண்பர் டைலாக் பேசுகிறது, நண்பா ஐ ஆம் வெயிட்டிங் அப்படின்னு சொன்னது, தொட்டு பேசும் சுல்தானா அந்த சாங்கு, பிரியா வாரியரோட டான்ஸு, இந்த மாதிரி எக்கச்சக்கமாக சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். 2 கெட்ட வார்த்தை பேசியிருக்காரு. அண்ட் எல்லோரும் மிஸ் பண்ணது ஏகேவோட ஸ்மோக்கிங். அது மட்டும்தான் கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாங்க. பட் ஸ்மோக்கிங் இருந்திருந்தால் இன்னுமே சூப்பராக இருந்திருக்கும். எ கைண்ட் ரெக்வஸ்ட் ஃப்ரம் ஏகே ஃபேன்ஸ் டு ஏகே என்னென்னா, யாராருக்கோ 4 படம் 3 படம்லாம் தொடர்ந்து கொடுத்தீங்க. ஆதிக் ரவிச்சந்திரனுக்கு இன்னும் ஒரு 3 படம் நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம். ஷார்ட் ஜாலியாக ரேஸ் ஓட்டுங்க. நீங்கள் ஆதிக்கே படம் கொடுத்தீங்கன்னா இதே மாதிரி ஷார்ட் பீரியட் ஆஃப் டைமில் நல்ல படங்கள் கொடுப்பார்னு நம்பிக்கை இருக்குது. நான் பார்த்து தான் சினிமாவை உயர்த்த போகிறேன், என்னுடைய கருத்து மிகவும் முக்கியம் அப்படின்னு சொல்கிறவங்களாம் நீ தேவையே இல்லை இந்த படத்துக்கு. ஏன்னா படத்தில் அந்த மாதிரி நீ எதிர்பார்க்குற சீன்ஸ் எதுவுமே இருக்காது. ஒன்லி ஒரு 10 மாஸ் சீன்ஸ். அது ஃபேன்ஸுக்கு பிடிச்ச மாதிரியான சீன்ஸ். அது போதும். நல்ல படம்.